almost everything you need to know. ஹலோ நண்பா, உங்களுக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் செய்யணும். அது ரொம்ப ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒர்க். இதோட டெட்லைனும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் இதை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் உங்களுக்கு அசைன் ஆகுதுன்னா நீங்கள் இதை எப்படி முடிச்சு கொடுப்பீங்க? காலையில் ஒர்க் ஆரம்பித்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக கடகடன்னு ஒர்க் பண்ணி செம்மையாக ப்ராக்ரஸ் பண்ணலான்னு 5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சு பாத்ரூம் பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை ஒர்க் பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இல்ல டயர்டா ஃபீல் பண்ற நேரத்துல நடுவுல பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த புக்கோட ஆத்தர் ஜிம் லோஹர் வந்து நல்ல என்கேஜிங்கான சூப்பரான குவாலிட்டியான ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு மேரத்தான் ரன்னர் மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா ஒரு ஸ்பிரிண்டரா இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்றாரு. ஏன்னா இவர் வந்து ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு வராரு. இந்த இன்ஸ்டியூட் மூலமா இந்த உலகத்துல இருக்க டாப் பர்ஃபார்மிங் அத்லீட்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே ஹியூமன் கெப்பாசிட்டியோட பெஸ்ட் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி டாப் பர்ஃபார்மிங் பீப்புள் கூட ஒர்க் பண்ணும்போது, அதாவது அவங்களோட ஃபீல்டில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ப்ரொடக்டிவிட்டியில் சொல்கிற மாதிரி உங்கள் டைமை சரியாக யூஸ் பண்ணுங்க, எவ்வளோ மேக்ஸிமம் டைம் முடியுமா ஒர்க் பண்ணுங்க, ப்ரொடக்டிவாக இருங்கன்னு இந்த மாதிரி ரூட்டை ஃபாலோ பண்ணாமல், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு இவருக்கு புரிய வந்தது. ஏன்னா நீங்கள் எனர்ஜியை சரியாக மேனேஜ் பண்ணீங்கன்னா வேலை செய்கிற நேரத்தில் இம்பாக்ட்ஃபுல்லான ஒர்க்கை கிரியேட் பண்ணுவீங்க. பிரேக்கே எடுத்துக்காமல் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள விட பெஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. இந்த கான்செப்டை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மனுஷங்களை ரவுண்ட் த கிளாக் வந்து டைம் ஆப்டிமைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பிளக் பாயிண்ட்ல ஆப்ரேட் ஆகிற மிஷின் மாதிரி கண்டினியூஸா ஓடுறதுக்கு எதிர்பார்க்காம பேட்டரியில ஆப்ரேட் ஆகிற ஒரு மொபைல் டிவைஸ் மாதிரி தான் மனுஷங்களோட ப்ரொடக்டிவிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மனுஷங்களுக்கு எனர்ஜி இருந்தால் தான் அவங்களால ப்ரொடக்டிவா இருக்க முடியும், அவங்க செய்ய வேண்டிய வேலையை சூப்பரா செஞ்சு முடிக்க முடியும். ஸோ ஒரு பேட்டரி மாதிரி நம்ம ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் சொல்றாரு. இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம எனர்ஜியை சரியா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா நம்மளும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸ்ல நம்மளோட வேலையை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபுல் என்கேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜியோட ஒர்க் பண்றதுனால நம்ம பண்ற ஒர்க்கும் சூப்பர் குவாலிட்டியோட வரும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்கேஜிங்கான ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எனர்ஜியை ஆப்டிமைஸ் பண்ண கத்துக்கணும். இந்த ஹை பர்ஃபார்மிங் பீப்புள் மாதிரி இந்த எனர்ஜி ஆப்டிமைசேஷனை எப்படி பண்றதுன்னு தான் ஃபர்தரா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ரிச்சுவல்ஸ் ஆஃப் ரெக்கவரி. இந்த புக்கோட ஆத்தர் ஜிம் லோஹர் வந்து அவரோட வாழ்க்கை ஃபுல்லா அத்லீட்ஸ் கூட தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் அத்லீட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது இந்த ஹை பர்ஃபார்மர்ஸ்க்கும் லோ பர்ஃபார்மர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு அவரால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க, எல்லார்கிட்டையும் நல்ல ஒர்க் எத்திக் இருக்கு, நல்ல டேலண்ட்டும் இருக்கு, எல்லாருமே ஒரே நேரத்துக்கு தான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்களோட எக்ஸசைஸ் அண்ட் டயட் ரொட்டீனை கூட கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சில ஹை பர்ஃபார்மிங் டென்னிஸ் பிளேயர்ஸை நோட்டீஸ் பண்ணும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணாரு. இன்டென்சிவான டென்னிஸ் மேட்ச் போயிட்டு இருந்தாலும் இந்த மேட்சுக்கு நடுவில் கிடைக்கிற ஃபியூ பிரேக்ஸ்ல வந்து அவங்க கம்ப்ளீட்டா சைலண்டா அவங்களோட டென்னிஸ் ராக்கெட் எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப அமைதியா ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இருக்கிறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களாம். இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதை காமனா பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு கட்டத்துல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இவங்க இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்றப்ப அவங்களோட ஹார்ட் ரேட்டை ஆத்தர் மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அவங்களோட ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணும்போது இவங்கள சில பேர் வந்து அவங்களோட ஹார்ட் ரேட்டை 20 பீட்ஸ் பெர் மினிட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு கூட ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த ஷார்ட் டைம் பீரியடா இருந்தாலும் அவங்களோட மைண்டுக்கும் பாடிக்கும் நல்ல ரெஸ்ட் கிடைக்கிறதுனால அவங்க மற்ற அத்லீட்ஸை விட ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா லோ பெர்ஃபார்மிங் அத்லீட்ஸ் வந்து இவங்கள மாதிரி ட்ரைனிங்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பண்ணாலும் இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணாததுனால ஸ்டார்டிங்ல இன்டென்சிவா இவங்களுக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணாலும் டைம் ஆக ஆக இவங்க டயர்டாக ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. இந்த டயர்ட்னஸ் வந்து அவங்கள சில மிஸ்டேக்ஸை பண்ண வச்சு லோ இல்லை ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக அவங்கள மாற்றிடுது. ஸோ நீங்களும் கரெக்டாக இன்டென்சிவாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 90 மினிட்ஸ் டைம்
பீரியடுக்கு அப்புறமா இல்லை நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரெக்கவரி ரிச்சுவலை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ அதே அளவுக்கு நம்ம மனுஷங்களோட எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஸோ இந்த எனர்ஜியை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒரு ரெக்கவரி ரிச்சுவலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 4 சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த 4 சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 2, த 4 சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. எந்த ஒரு ஒர்க்லேயும் நம்ம 100% கொடுக்கறதுக்கு நம்ம ஃபிசிக்கலி எனர்ஜைஸ்டாக இருக்கணும், எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கணும், மென்டலி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நம்ம பர்பஸோட அலைன் ஆகியிருக்கணும். நம்ம எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இந்த 4 பாயிண்ட்ஸை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஃபுல்லாக என்கேஜாக ஒரு ஒர்க்கை பண்ண முடியும். அதாவது சிம்பிளாக ஈஸியாக டீப் ஒர்க் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்மளோட ரெக்கவரி ரிச்சுவலையும் கிரியேட் பண்ணி நம்ம மைண்ட் அண்ட் பாடியை ஒரு பேட்டரி மாதிரி ரீசார்ஜும் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபிசிக்கல் எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப பெரிய ஒர்க் அவுட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு படி ஏறி இறங்குறதும் ஒரு 2 புஷ்அப் பண்ணுறதும் நின்ன இடத்துல கொஞ்சம் ஸ்பாட் ஜாகிங் பண்ணுறதும் உங்களோட ஃபிசிக்கல் எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட்டு வெளியே போய் ஒரு வாக் போயிட்டு வரலாம். ஏன் இதை பண்ணுறோன்னா நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் நல்லா பிளட் ஃப்ளோ கிடைக்கிறதுக்காக, எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணுறதுனால உங்களோட பிளட் ஃப்ளோ மட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் உங்கள் பாடியில் ஆக்சிஜன் இன்டேக்கும் அதிகமாகும். ஸோ இந்த லைட் எக்ஸசைஸை முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப போய் உட்காந்து உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்ததா உங்கள் எமோஷனல் எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சேட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மனுஷங்க கூட பேசி கனெக்ட் பண்ணி உங்கள் எமோஷனல் ஃபீலிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ண போகிறேன், இப்போ அங்கே வர போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட மீட் பண்ணி நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கான ரிவார்டாக நீங்கள் செட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம், அவங்க கூட நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்ற அந்த எமோஷனல் ரிவார்டு உங்களை இன்னும் நல்லா வேலை செய்ய மோட்டிவேட் பண்ணும். அடுத்ததா உங்களோட மென்டல் எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த உலகத்தில் எந்த கவலையும் இல்லாத மாதிரி இருங்க. வெளியே போக முடிஞ்சதுன்னா சும்மா போய் வேடிக்கை பாருங்க, இல்லைனா சிம்பிளாக தூங்கிடுங்க. இல்லை கம்ப்ளீட்டாக உங்கள் வேலையை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன வீடியோ கேமையோ இல்லை பாட்டு கேட்கறது மூலமாக உங்களை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் இந்த பாயிண்ட்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்கள் மைண்டை உங்கள் வேலையை பற்றி யோசிக்காமல் உங்கள் மென்டல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் வேற விஷயங்களை பண்ணி இல்லை கம்ப்ளீட்டாக தூங்கி ரெஸ்ட் எடுத்து உங்கள் மைண்டை காம் பண்ணணும். ஏன்னா இந்த காம்னஸையும் ரிலாக்ஸேஷனையும் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் பிரெயின் அதோட ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டியை திரும்ப கொண்டு வர முடியும். அடுத்து ஃபைனலாக உங்கள் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு சிம்பிளாக உங்கள் லைஃபோட மீனிங் அண்ட் பர்பஸை பற்றி யோசிக்கலாம். அதாவது நீங்கள் எதுக்காக வாழறீங்க, அல்டிமேட்டாக எந்த எய்ம்காக இப்போ செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 7 Habits of Highly Effective People புக்கில் எப்படி பிகின் வித் த எண்ட் இன் மைண்டுன்னு சொல்கிறாங்களோ, அதாவது நீங்கள் சாகும்போது உங்களை எப்படி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களை பற்றி அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சிம்பிளா உங்களோட லைஃபோட பர்பஸை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. இந்த விஷயங்களை பத்தி பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிங்க. இப்படி யோசிச்சிங்கனாலே அது உங்களோட ஸ்பிரிச்சுவல் சைடை ஹீல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷன்லேயே ஒர்க் பண்றோம் தெரியாம, எதுக்காக ஒர்க் பண்றோம் தெரியாம இல்லாம ஒரு மீனிங்கோடையும் பர்பஸோடையும் வேலை செய்ய போறோன்ற எண்ணம் உங்களை ஃபுல்லி எங்கேஜ்டா ஒர்க் பண்ண வைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த புக்கை படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. சேனல்ல இருக்க அதர் ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.